வணக்கம் நண்பர்களே. லைனிங் ஜாக்கெட் வந்து கட்டிங் பண்ணி அப்படியே வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். வாங்க கட்டிங்கும் தைக்கிறதும் ரெண்டு ஒன்றா போட போகிறோம். முழு வீடியோ வாங்க போய் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ப்ளவுஸ் வந்து கரெக்டாக போட்டுப்போம். கரெக்டாக ஃப்ளாட்டாக போட்டுங்க. கழுத்து வந்து அகலமானாலும் சரி கரெக்டாக பக்காவாக போட்டுங்க. ப்ளவுஸை 1 மீட்டர் பிட்டு எடுத்திருக்கோம். 21 இருக்குது. 2 இன்ச்சு சேர்த்து வந்து 23 வச்சுக்கலாம். 23 வச்சு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணி ஸ்கேலில் மார்க் பண்ணிவிட்டு அப்புறமா கட் பண்ணிக்கலாம். பொறுமையாக பாருங்கள், ஈஸியாக புரியும். ஸ்கேலை வச்சு ஒரே லெவலில் வந்து மார்க் பண்ணிப்போம். மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. வந்து மடித்து போட்டோம். இப்போ வந்து 11 இருக்கும் அகலம். லென்த் வந்து 1 மீட்டர் அப்படியே இருக்குது. இப்போ வந்து கீழே வந்து ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்து ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிப்போம். கீழே வந்து அப் அண்ட் டவுனாக இருக்குது, அதை வந்து ஒரே லெவலாக கட் பண்ணிப்போம். கட் பண்ணிவிட்டு வந்து ஒரு 1.5 இன்ச்சு வந்து மடிச்சுப்போம். இடுப்பு மடிக்கிறதுக்காக 1 இன்ச்சு வந்து மடிச்சுப்போம். ஒரு அர்க்காத் பண்ணி வச்சுப்போம். இடுப்பு இறக்கு வந்து 13 இருக்குது, 14 வச்சுப்போம். இதில் வந்து 13 தான் இருக்குது. நம்ம ஒரு 6 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வைக்க சொல்லியிருக்காங்க. அதில் வந்து ஒரு 6 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுப்போம். நெக்கு வந்து 2.5க்கு 6 வச்சுப்போம். நம்ம அப்படியே அந்த அளவு ப்ளவுஸ் வச்சு வந்து கரெக்டாக மார்க் பண்ணிட்டோம். இருந்தாலும் வந்து 2.5க்கு 6 இருக்காது. கச்சோலி பட்டைக்கு வந்து ஒரு 6 இன்ச்சு, அதுக்கு வந்து 6 இன்ச்சு டாட் பிடிக்கிட்டே விட்டுருங்க. ஃப்ரண்ட்டு வந்து 13 இன்ச்சு இருக்குது, மார்க் பண்ணிட்டோம். சைடு வந்து 2.5 இன்ச்சு மார்க் பண்ணிட்டோம். இப்போ வந்து கட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் வந்து மார்க் பண்ணல நான், அப்படியே கட் பண்ணி வச்சு கச்சோலி பட்டை வந்து 4.5க்கு 4 வைக்கிறோம். ரெடி வந்து 2.5 தான் இருக்கும் சென்டரில். சைடில் வந்து 3க்கு 2.5 கிட்ட வந்துடும் ரெடி. எவ்வளோ பொறுமையாக நம்ம வீடியோ பார்க்குறீங்களோ அவ்வளோ பொறுமையாக ஈஸியாக வந்து உங்களுக்கு புரியும். நம்ம வீடியோ வந்து பொறுமையாக பாருங்கள், ஈஸியாக உங்களுக்கு புரியும். நான் பேசுகிறத விட வந்து என் வீடியோ பொறுமையாக நீங்கள் பார்த்தாலே வந்து புரியும் உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன்ட்டு. ஷோல்டர் வந்து 2.5 இன்ச்சு இருக்குது. அந்தாண்ட ஒரு நூல், இந்தாண்ட ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறது ஒரு 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம். சைடு வந்து அப்படியே அளக்குறோம். 8.5 இன்ச்சு வச்சு ஸ்லீவ் வந்து அது முண்டை கஷ்டம் 5க்கு 5 இருக்கும். இப்போ கீழே எடுத்து பார்க்குறோம், 4 தான் இருக்குது. கீழே 4க்கு 11 அப்படியே வச்சிட்டோம். 4க்கு 10 மொத்தம் 14 இன்ச்சாக இருக்கும். ஷோல்டர் விட்டு 4க்கு 10 வச்சிட்டோம். வந்து எப்பவுமே வந்து கழுத்து பீஸ் வந்து கிராஸில் கட் பண்ணுங்கள். கழுத்து பீஸ் எப்பவுமே வந்து கிராஸில் தான் கட் பண்ணணும். பானைக்கா இருந்தால் வந்து ஸ்ட்ரெயிட்லேயே வெட்டலாம். ஆனால் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து பானைக்கா வந்தால் ஸ்ட்ரெயிட் பீஸில் வெட்டிக்கலாம். இது வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ரவுண்ட் நெக் இருக்குது, பேக்கில் வந்து பானைக்கு வைக்க போகிறோம். ரவுண்ட் நெக் தான் வெட்டிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பாவை ஆக்கிடலாம் அப்புறமேட்டுக்கு. கட் பண்ணி முடிச்சும்போது தான் வந்து கஸ்டமர் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, இந்த மாதிரி பானைக்கு வேணுன்ட்டு. அதில் வந்து
நெக்ஸ்ட் அப்புறமேட்டு கட் பண்ணி தைக்கக்குள்ள பார்த்தீங்கன்னா பானேட்டாக இருக்கும் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து கட் பண்ணிவிடுவேன் நான். அது கையாருக்கு வந்து 5க்கு 11 இருக்குது. இது வந்து 7 இன்ச் வைக்கிறேன். கல்லூஸ் 7 இன்ச்னா 7 இன்ச் வச்சுட்டு ஒரு 1 இன்ச்சு சைடு பிடிக்கிறதுக்காக விட்டுறணும். இப்போ வந்து 4 தான் வச்சுருக்கேன். அவங்க ஃபோன் பண்ணவங்கள திருப்பி வந்து கையாருக்கு வந்து 1 இன்ச் எக்ஸ்ட்ரா ஒன்றுன்ட்டாங்க. அந்த வீடியோ இருக்குள்ளே வந்து அவங்க வந்து இப்போ இதே அளவு 4க்கு இது போதுன்ட்டாங்க. அப்புறமேட்டு பார்த்தா 1 இன்ச் எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டோம். அப்புறமேட்டு இப்போ ரெடி வந்து 5 இன்ச்சாக வைப்போம். நம்ம மேட்சை கூட ஃபாலோ பண்ண மாட்டோம் பாருங்க. கட் பண்ணி முடிச்சாச்சு நண்பர்களே. இப்போ வந்து லைனிங் வந்து கட் பண்ணிப்போம். இது பாருங்க, நீங்கள் எதனா வந்து முன்னாடியே பேட்டர்ன் எதனா கட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி மேலே போட்டு ஈஸியாக கட் பண்ணுங்கள். ப்ளவுஸே வந்து உங்களுக்கு மட்டும்தான் நீங்கள் தைக்கிறதா இருந்தால் நீங்கள் வந்து பேட்டர்னாக பேப்பரில் வச்சுருந்தீங்கன்னா அது ஒரு லைனிங் வாங்கி மாற்றி வச்சுக்கோங்க. மாற்றி வச்சுட்டு இந்த மாதிரி மேலே போட்டு ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். அழகாக 1 நிமிஷத்தில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் அதான் நானும் வந்து நிறைய வீடியோ போட்டிருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் பார்த்து ஈஸியாக கற்றுக்குங்க. எல்லா டெய்லருக்கும் தெரியும். புதுசாக கற்றுக்கிறவங்க வந்து பார்த்து பொறுமையாக ஈஸியாக கற்றுக்குங்க. மேக்ஸிமம் இப்போ எந்த சைஸ் எத்தால வந்து 1 மீட்டர் எடுங்க. ரொம்ப சைஸ் ஜாஸ்தியாக இருந்தால் 42 மேலே வந்து சைஸ் வருதுன்னா வந்து 1.25 மீட்டர் எடுங்க. கையெல்லாம் லென்த்தாக கேட்டாங்கன்னா வந்து 1.25 மீட்டர் எடுங்க. 40 சைஸ்க்கே வந்து கையில் வந்து ஒரு 8 இன்ச்சு 9 இன்ச்சு கேட்டாங்கன்னா வந்து லைனிங் வந்து 1.25 மீட்டர் எடுங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். பாருங்கள், மேலே போட்டு ஈஸியாக வந்து கட் பண்ணி எடுத்துப்போம். நம்ம கட் பண்ணிவிட்டு தைக்கிறதுக்கு போயிடலாம். நம்ம வாங்க நம்ம தைக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கச்சேரி பட்டு ரெடி பண்ணிப்போம். இதில் வந்து பேண்ட் பிட் வைக்கலாம். அவங்க வந்து சாஃப்டாக வேணும் அப்படின்ட்டாங்க. கீழே வந்து பேண்ட் பிட் வைக்க வேணாம், பிக்காக வேணாம் எனக்கு அப்படின்ட்டு அதில் வந்து லைனிங்கே வந்து 2 பிட் வச்சிட்டோம். வச்சுட்டு அப்படியே திருப்பிட்டு வந்து லைனிங் மேலே வந்து ஒரு ஓரத்தையில் ஒன்று போட்டுக்கலாம். போட்டுட்டு ஜாக்கெட் பிட் மேலே வந்து ஒரு பாயிண்டட் ஒன்று போட்டுப்போம். புடவோட ரன்னிங் பீஸ் அது. மேலே ஒரு பாயிண்டட் போட்டுக்கிட்டோம். போட்டு ரெடி பண்ணி வச்சுருவோம். எக்ஸ்ட்ரா பீஸ்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். வந்து பேக் ரெடி பண்ணிக்கலாம். பேக் வந்து அர்கப் பண்ணியிருப்போம். அதை நேராக வந்து கேரிப்போம். அந்த 1.5 இன்ச்சு தேவையில்லை. நான் வந்து கரை இருக்கிறதுல வந்து ஒரு 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சு இருந்தால் போதும். மிச்ச பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துப்போம். அதை அர்காத்து வச்சு கரெக்டாக கேரிப்போம். மேலே வந்து இந்த கரையில் வந்து லைட்டாக வந்து பார்டர் இருக்குது ஒரு 1/2 இன்ச்சு. அந்த பார்டரை வந்து மடிச்சுக்கலாம்.
ஓரத்தையில இருந்து ஒரே பக்கம் ஒரே மாதிரி போட்டுப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எனக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. ஒரே லெவலில் 2 வச்சுட்டு ஓர தையல் போட்டாச்சு. இப்போ வந்து ஒரு 1 இன்ச்சில் ஒரு தையல் போட்டுங்க, அப்போதான் வந்து சுருங்காமல் இருக்கும். ஒரு 1 இன்ச்சுக்கு ஒரு தையல் போட்டுப்போம். போட்டு ஒரு சுற்றி ஒரு தையல் போட்டு இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துப்போம். உங்களுக்கு வந்து இந்த பீஸ் வந்து போறது கொஞ்சம் கஷ்டம், தைக்கிறது கஷ்டமா இருந்தா ஒரு குண்டூசி ஒன்று குத்திக்கங்க. குண்டூசி குத்திட்டு சுற்றி வந்து குண்டூசி குத்திட்டு அப்புறமேட்டு வந்து தைங்க. புதுசாக கற்றுக்கிறவங்களாம் இருந்தா ஈஸியா ஒரு அரை மணி நேரத்துல அழகா வந்து லைனிங் ஜாக்கெட் வந்து தைச்சிடலாம். ஒரு 25 நிமிஷத்துக்குள்ளே முடிச்சிடலாம் ஒரு லைனிங் ஜாக்கெட்டு. நான் பாருங்க பொறுமையாக தான் தைச்சிட்டு இருக்கேன், எதுவுமே ஃபாஸ்டெல்லாம் தைக்கல, பொறுமையாக தான் தைச்சிட்டு இருக்கேன் பாருங்க. துணி வந்து ஃபாஸ்ட்டாக தைக்கலாம், ஆனால் வந்து கட்டிங் பண்ணுறதும் சரி ஸ்டிச்சிங் பண்ணுறதும் சரி அழகாக 31 நிமிஷத்தில் முடிஞ்சிச்சு. நீங்களும் அரை மணி நேரத்தில் அழகாக வந்து தைச்சிடலாம். நான் ஒன்றும் ஃபாஸ்ட்டாகவே கட் பண்ணல பாருங்க, பொறுமையாக நின்றுட்டு பொறுமையாக தான் கட் பண்ணிட்டு இருக்கேன் பாருங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து பதட்டப்படாமல் பொறுமையாக தைச்சாலே வந்து ஒரு அரை மணி நேரத்தில் வந்து ஜாக்கெட் தைச்சு முடிச்சிடலாம். நீங்கள் லைனிங் ஜாக்கெட்டை வந்து அரை மணி நேரத்தில் தைச்சு முடிச்சிடலாம். நான் எதுவுமே ஃபாஸ்ட்டாக எதுவுமே வந்து பண்ணல பாருங்க, பொறுமையாக தான் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் அழகாக வந்து அரை மணி நேரத்தில் ப்ளவுஸ் முடிஞ்சிடும். நீங்களும் பார்த்து ஈஸியாக வந்து இந்த மாதிரி தைச்சுங்க. எப்பவுமே தைக்கல வந்து அடுத்ததுனா தைக்க போறேன்னு யோசிங்க, அவ்வளோதான். நீங்கள் பொறுமையாக தைச்சாலே போதும், எதுவுமே அவசரப்பட தேவையில்லை. பொறுமையாக தைச்சாலே ஈஸியாக வந்து ப்ளவுஸ் வந்து அரை மணி நேரத்தில் முடிஞ்சிடும். பார்த்து ஈஸியாக கற்றுங்க நண்பர்களே. இப்போ வந்து ஒரே லெவலில் கட் பண்ண லைனிங் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். லைனிங் எதுவும் நீங்கள் கட் பண்ண தேவையில்லை. வந்து ஸ்லீவ் ரெடி பண்ணிப்போம். நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் வந்து கரை இருக்கு, இப்போ கீழே எதுவும் மடிக்க போகிறது இல்லை. ஏன்னா வந்து நம்ம கட் பண்ணது வந்து 4 இன்ச்சில் தான் கட் பண்ணோம். அவங்க வந்து கையிறக்க 1 இன்ச் கேட்டாங்க, அந்த மேட்ச் போட்டு கட் பண்ணிட்டோம். அதில் வந்து 5 இன்ச்சு வச்சிட்டோம். 1 இன்ச்சு வந்து அந்த மடிக்கிறதுக்காக வச்சிருந்தனால அந்த 1 இன்ச்சு அப்படியே வச்சுட்டோம். இப்போ லைனிங் வந்து எதுவுமே மடிக்கல, அப்படியே வச்சு தைக்கிறோம் நம்ம. இப்போ கையிறக்க வந்து 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வந்துடும். ஃபர்ஸ்ட் 4 இன்ச் வந்து 5 இன்ச் ஆகிடும் அந்த 1 இன்ச்சால. கை லூஸ் வந்து 11, கை இறக்கம் வந்து 5 வச்சிருக்கோம். அக்குள் லூஸ் வந்து 7 இருக்கு. கீழே வந்து 2.5 இன்ச் வச்சிருக்கோம் அக்குள். முண்டை கைக்கிறப்ப முண்டை வந்து 3/4 இன்ச்சு கழிச்சிருக்கும். இப்போ வந்து மேலே காலையை வந்து லைட்டாக மடிச்சுட்டு தைச்சிக்கலாம். தைச்சிக்கிட்டு கீழே தைச்சிட்டு அப்படியே வந்து இது பண்ணிக்கலாம். இடுப்பு வந்து 34 தான் இருக்கு இடுப்பு லூஸு.
ஒரு 1 இன்ச்சுக்கு வந்து எப்பவுமே தையல் போட்டுங்க. அது எப்பவுமே சேஃப்டி இது. லைனிங் வந்து தண்ணியில் போட்டால் சூனிச்சுன்னா கூட கீழே வந்து பேட்டின்னு வராமல் இருக்கும். அதில் வந்து ஒரு 1 இன்ச்சுக்கு ஒரு தையல் போட்டுக்கிறோம். நம்ம தையல் போட்டு இப்போ சுற்றி தைச்சிட்டு வந்துடலாம். தைச்சிட்டு எக்ஸ்ட்ரா பீஸெல்லாம் கட் பண்ணிப்போம். லைனிங் வந்து பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும். நம்மளோட லைனிங் தான் வந்து கரெக்டாக இருக்கும். லைனிங் வந்து பர்ஃபெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு அப்படியே தைக்க வேண்டியது. அப்போ வந்து எக்ஸ்ட்ரா பீஸ்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துப்போம். பாருங்க எவ்வளோ ஸ்லோவாக வந்து தைக்க முடியுமோ அவ்வளோ ஸ்லோவாக பொறுமையாக தைச்சிட்டு இருக்கேன். இருந்தாலும் வந்து அரை மணி நேரத்தில் ப்ளவுஸ் முடிஞ்சிருச்சு பாருங்க. அரை மணி நேரத்தில் முடிஞ்சிடும் ப்ளவுஸு. கட்டிங்கும் ஸ்டிச்சும் கூட சேர்த்தே வந்து அரை மணி நேரத்தில் முடிஞ்சிடும். இப்போ வந்து ஃப்ரண்ட் ரெடி பண்ணிப்போம். ஃப்ரண்ட்டு ஸ்லீவு கச்சோலி பட்டை எல்லாமே வந்து ஆப்போசிட் வரும். ஆப்போசிட் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும். அதுதான் உங்களுக்கு லேட் ஆகுது. ஒன்றும் லேட்டாக தைக்கிறீங்கன்னா வந்து ஆப்போசிட் தைச்சிட்டு பிரிச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி பிரிச்சுட்டு தைக்குள்ள வந்து லேட் ஆகும். அடுத்தது தைக்குள்ள கரெக்டாக யோசிச்சு தைச்சிங்கன்னா வந்து கரெக்டாக வந்துடும். இப்போ வந்து ஃப்ரண்ட்டை வந்து சுற்றி தையல் போட்டுப்போம். இன்னும் சென்டரே கட் பண்ணல பாருங்க, ஜாயிண்டில் தான் இருக்கு. ஃபுல்லாக சுற்றி தையல் போட்டு அப்புறமேட்டு வந்து கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து ஆப்போசிட் மாறாமல் இருக்கும். இல்லைன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து கீழே மட்டும் தைச்சிட்டு அப்புறமேட்டு சுற்றி தைக்கலாம். கட் பண்ணியிருந்தீங்கன்னா வந்து சுற்றி தைச்சிக்கலாம் அப்புறமேட்டு தைச்சிட்டு. சின்ன சைஸ் பெரிய சைஸ் எது வந்தாலும் வந்து லைனிங் எடுக்குள்ள ஒரு ஒரு மீட்டர் எடுங்க. 1 மீட்டர் எடுத்தால் தான் கரெக்டாக இருக்கும். 42 சைஸ் மேலே எது வந்தாலும் 40 சைஸ் மேலே எது வந்தாலும் 1 மீட்டர் எடுங்க. 42 44 அப்படி வந்ததுன்னா வந்து 1.5 மீட்டர் எடுத்துங்க. ஏன்னா கை இறக்கம் வந்து 7 இன்ச்சு 8 இன்ச்சு 9 இன்ச்சு 10 இன்ச்சு அப்படி கேட்பாங்க. அப்போ வந்து 40 இன்ச்சிலே வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் வாங்கக்குள்ள வந்து செக் பண்ணிங்க. செக் பண்ணிவிட்டு கை நீளமாக இருந்ததுன்னா வந்து அதுக்கு வந்து 1.25 மீட்டர் எடுத்துங்க. கை நீளத்துக்கு தான் வந்து துணி எக்ஸ்ட்ரா தேவைப்படும். மிச்சபடி வந்து 42 44 சைஸ் வரைக்கும் ஒரு கை இறக்கம் ஒரு 6 இன்ச்சு அப்படின்னா வந்து லைனிங் 1 மீட்டர் எடுத்தாலே கரெக்டாக இருக்கும். அதுக்கு 6 இன்ச்சுக்கு மேலே வந்து கை இறக்கம் வந்ததுன்னா 5 இன்ச்சு 6 இன்ச்சு வந்து கை இறக்கம் அதிகமாக இருந்ததுன்னா வந்து நீங்கள் 1.25 மீட்டர் லைனிங் எடுத்துக்க. ஃபுல்லாக கட் பண்ணிட்டோம். லைட்டாக பிசு இருந்தாலும் வந்து கரெக்டாக கட் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து ஃபினிஷிங் பார்க்கறதுக்கு நல்லா லுக்காக இருக்கும். இப்போ டாட் போட்டுக்கலாம். வந்து 3 டாட் போடுறோம். டாட் வந்து ஒரு 1.25 இன்ச்சு போடுங்க. 1.25 இன்ச்சு வந்து ஒரு 2.5 இன்ச்சு டாட் போட்டுப்போம். அதுலேருந்து வந்து சைட் டாட் போட்டுப்போம். சைட் டாட் வந்து நம்ம ஒரு ஒரு 3/4 இன்ச்சு முன்னாடி எடுத்துங்க. அக்குலேருந்து ஒரு டாட் போடக்குள்ளே வந்து ஒரு 3/4 இன்ச்சு முன்னாடி எடுத்துங்க. இதுக்கு அளவு தேவையில்லை. இந்த டாட்லாம் போடுறதுக்கு டாட்டுக்கு மட்டும்தான் வந்து அளவு தேவை. மிச்சபடி மேலே டாட்டுக்கெலாம் வந்து அளவு தேவையில்லை. அப்படியே வந்து ஒரு 4 இன்ச்சு பிடிச்சி எடுத்துகிட்டு வந்து நேராக ஸ்ட்ரைட்டாக இறக்கிடுங்க. ஒரு 3/4 இன்ச்சு முன்னாடி வரைக்கும் இறக்கிடுங்க.
அந்த டாட்டுக்கெல்லாம் வந்து 3/4 இன்ச்சு முன்னாடியே வந்து நிறுத்திக்கலாம். கீ டாட் மட்டும் தான் கணக்கு. கீ டாட் வந்து 1.25க்கு 2.5 வந்து பிடிக்கிறோம். ஒருத்தருக்கு 3 இன்ச் வரையும் பிடிக்கலாம். பாருங்க அழகா புஷ்டம் கப் ஷேப் பாருங்க நல்லா இருக்கு. இந்த மாதிரி ஃபினிஷிங் நல்லா வரும். பொறுமையா பார்த்தீங்கனாலும் புரியும் உங்களுக்கு. பர்ஃபெக்டா இருக்கும். இப்போ வந்து கச்சாலி பட்டை வந்து அட்டாச் பண்ணிப்போம். கச்சாலி பட்டை அட்டாச் பண்ணக்குள்ள ஒரு 1/2 இன்ச்சு முன்னாடி எடுத்துங்க. 1/2 இன்ச்சு முன்னாடி எடுத்து அங்கே வந்து அந்த ஷேப்ல வச்சு 1/2 இன்ச்சு பிடிச்சி ஃபுல்லாகவே வந்து 1/2 இன்ச்சு பிடிக்கணும். கீழே வந்து டாட் வந்து மடிச்சு விட்டுக்கணும். ஒரு பக்கமா வந்து மடிச்சு விட்டுக்கணும். அரை இன்ச்சு வச்சு தைங்க. ஏன்னா 1/2 இன்ச்சு வந்து இறக்கி விட்டுருப்போம் கீழே. ஃப்ரண்ட்லயும் சரி கச்சோலி பட்டிலையும் சரி இறக்கம் வந்து 1/2 இன்ச்சு விட்டுருப்போம். அந்த 1/2 இன்ச்சு வந்து கரெக்டாக தைச்சுப்போம். கீழே டாட் வந்து எதனா ஒரு பக்கம் வந்து திருப்பி விட்டுக்குங்க. கிராஸா வந்து திருப்பி விட்டுக்கலாம். அப்பதான் வந்து ஃபினிஷிங் நல்லா இருக்கும். ஒருத்தர் அந்த டாட்டோட சேர்த்தே வந்து தையல் போட்டுரும். அந்த மாதிரி போடக்கூடாது. இழுத்த மாதிரி இருக்கும் கீழே சுருக்கமா. இது வந்து பிளாட்டா இருக்கும். ஒரு 4 நேட்ச் போட்டுங்க. ஒரு 4 நேட்ச் போட்டு திருப்பிட்டு அந்த கீழே பீஸை வந்து கச்சோலி பட்டு பக்கமா திருப்பி போட்டுக்கணும். திருப்பி போட்டுட்டு கச்சோலி பட்டு மேல வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஓர தையல் போட்டு நெக்ஸ்ட் வந்து ஒரு பாயிண்டட் போட்டுக்கணும். பார்க்கறதுக்கு ஃபினிஷிங் நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஓர தையல் போட்டுப்போம். நெக்ஸ்ட் வந்து ஒரு பாயிண்டட் போட்டுப்போம். டபுள் தையல் வந்து ஃபினிஷிங் பார்க்கறதுக்கு நல்ல லுக்காவே இருக்கும். நல்லா அழகா இருக்கும். இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துப்போம். இப்போ வந்து கொக்கி பட்டி ரெடி பண்ணிக்கலாம். கொக்கி பட்டி வந்து ஒரு 2 இன்ச் எடுங்க. 2 இன்ச் எடுத்து கட் பண்ணிட்டு 2 இன்ச்சு வச்சு ஒரு 1/4 இன்ச்சு பிடிச்சி தைச்சிட்டு மேலே ஒரு வச்சு ஓர தையல் போட்டு அப்படியே மடிச்சு தைச்சிட வேண்டியதுதான். ஈஸியா இருக்கும். நம்ம எப்போ போட்டாலும் வந்து ஃபுல் வீடியோ தான் போடுவோம். அதில் உங்களுக்கு டவுட் எதனா வந்து சொல்லிடுவேன். ஒரு நண்பர் கேட்டதாக தான் வந்து டவுட் சொல்லிட்டேன் நான். சைஸ் வந்து 32 40 வரைக்கும் வந்து 1 மீட்டர் தலை வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே வந்தால் 1.25 மீட்டர் எடுங்க. கை லென்த் இருந்தால் மெயினாக வந்து நான் 40 சைஸ்க்கே வந்து கை வந்து லென்த்தாக இருந்ததுன்னா வந்து நீங்கள் 1.25 மீட்டர் எடுக்கலாம். கை தான் மெயின். நீங்கள் ஸ்லீவ் எவ்வளோ லென்த்துன்னு பாருங்கள். பேக் அளவு எடுத்து செக் பண்ணுங்கள். பேக் அளவும் ஸ்லீவ் அளவும் வச்சு வருதா பாருங்கள். வந்து வந்ததுன்னா ஓகே. வரலன்னா வந்து 1.25 மீட்டர் எடுத்துகிட்டு வந்துங்க. ஏன்னா லைனிங் வர வர வந்து பண்ணை வந்து கம்மி பண்ணிகிட்டே வராங்க. அந்த பண்ணை கம்மி பண்ணுறதால நம்ம துணி வந்து நிறைய எடுக்க வேண்டியது வருது. ஃபர்ஸ்ட்லாம் வந்து நல்லா 40 சைஸ் வந்து பண்ணா வந்து 40 இன்ச்சு பண்ணா இருக்கும். ஒரு 60-70 சென்டிமீட்டர் எடுத்தாலே ஒரு பிளவுஸே தைச்சிடலாம். இப்போ பிளவுஸ் பிட்டும் சரி லைனிங் பிட்டும் சரி ரொம்ப கம்மி பண்ணதான் 34 இன்ச்சு பண்ணதான் கொடுக்குறாங்க நிறைய பேர். அதில் வந்து அது பத்தாது. அதில் வந்து செக் பண்ணிட்டு நீங்கள் எடுங்க. மேக்ஸிமம் வந்து 1 மீட்டர் மேலே எடுங்க. நார்மலாக வந்து 1 மீட்டர் மேலே எடுங்க. 1 மீட்டரை தவிர எதனா ஜாயின் போட ஸ்லீவ் ஜாயின் போட்டால் எதனா பண்ணிக்கலாம். அதில் வந்து 1 மீட்டர் மேலே எடுக்க பாருங்க. ஐப்பட்டி தைச்சாச்சு. எப்பவுமே வந்து கொக்கி பட்டி பக்கம் வந்து ஒரு நூல் எக்ஸ்ட்ரா இருக்கும். அதை வந்து கட் பண்ணி எடுத்துங்க. கட் பண்ணக்குள்ள வந்து அந்த ரவுண்டா கட் பண்ணிடுங்க. அப்பதான் வந்து பார்க்கறது ஃபினிஷிங் நல்லா இருக்கும். ஃப்ரண்ட் ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஷோல்டர் அட்டாச் பண்ணிப்போம்.
ஷோல்டர் அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ ஸ்லீவ் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிப்போம். ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதுக்கு நான் கழுத்து அட்டாச் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு ஸ்லீவ் அட்டாச் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நெக் அட்டாச் பண்ணிப்போம். நெக்கு ஒரே லெவலில் அப்படிங்க அட்டாச் கழுத்து பீஸ் அட்டாச் பண்ணக்குள்ள ஒரே லெவலில் வந்து கழுத்து பீஸ் அட்டாச் பண்ணுங்க. பெண்ட் பண்ணாதீங்க. அந்த கிராஸ்ல வந்து ஒரு பக்கமா மடிச்சுட்டு அப்படியே திருப்பிக்கலாம். ஒரு பாயிண்ட் கரெக்டாக எடுத்துட்டு அந்த பாயிண்ட்ல இருந்து கரெக்டாக வந்து எடுத்துப்போம். கழுத்து பீஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கு, அதை வந்து அட்டாச் பண்ணிட்டோம். மேலே ஒரு ஓவர் தையல் போட்டு அப்படியே மடிச்சு தைச்சிட்டோம். அது இப்போ வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணிக்கலாம். நெக் வந்து அட்டாச் பண்ணி மேலே ஒரு ஓவர் தையல் போட்டாச்சு. ஸ்லீவ் அட்டாச் பண்றது வந்து கரெக்டாக வந்து அரைச்சு பிடிங்க. அரைச்சு துணி விட்டுருப்போம். அந்த அரைச்சு வந்து கரெக்டாக பிடிச்சிட்டாங்க. எதுவும் வந்து கம்மி பண்ணக்கூடாது. அந்த அரைச்சு பிடிச்சிங்கன்னா அந்த அரைச்சு ஒரே லெவலாக வந்து வரணும். ஃபுல்லாக அந்த ஸ்லீவ் தச்சு முடிக்கிற வரைக்கும் வந்து அந்த 1/2 இன்ச் இருக்கணும். அப்போதான் வந்து ஸ்லீவ் வந்து ஃபினிஷிங் நல்லா இருக்கும், பார்க்கறதுக்கு லுக்காகவும் இருக்கும். அங்கே பெண்ட் இல்லாமல் இருக்கும் ஸ்லீவ் திருப்புக்குள்ள. அதில் வந்து சைடு வந்து செக் பண்ணிக்கங்க. இப்போ இன்னொரு ஸ்லீவ் அட்டாச் பண்ணிட்டு போய் ஓவர்லாக் போட்டு வந்துடலாம். நம்ம எப்பவுமே வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ண உடனே ஸ்லீவுக்கும் சைடும் ஓவர்லாக் போட்டு வந்துடுவோம். ஸ்லீவ் அட்டாச் பண்ண உடனே போயிட்டு ஓவர்லாக் போட்டு வந்துடலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்பர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எனக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்பதான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுன்னா இல்லை, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனும் தட்டி வச்சுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக கரெக்டாக வந்துடும். அதில் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஸ்லீவில் பார்க்குறோம் 11.5 இருக்கு. ஆப்பில் வந்து 5 இருக்கு. ஃபுல்லாக சுற்றால வந்து 11 இருக்கு. இது வந்து 34 போகிறோம் எடுப்பு. இப்போ வந்து சைடு வந்து வச்சுக்கலாம். இப்போ வந்து டாட் வந்து சென்டரும் சைடும் பிடிச்சிட்டு ஒரு டாட் போடுறோம். ஒரு 1/4 இன்ச் பிடிச்சி 4 இன்ச் வரையும் டாட் போடலாம். திருப்பி இன்னொரு பக்கம் வந்து 1/4 இன்ச் பிடிச்சி அப்படியே வந்து டாட் போடலாம். 4 இன்ச்சுக்கு டாட் போட்டோம். இப்போ அளவு எடுத்துட்டோம், கரெக்டாக இருக்கு. இப்போ வந்து நான் அப்படியே 3 தையல் போட்டுக்க வேண்டியதான், முடிஞ்சிச்சு பிளவுஸு. முப்பத்தி 4x11 அப்படியே வந்து 3 தையல் போட்டுக்கலாம். எக்ஸ்ட்ரா தையல் 3 தையல் போட்டுக்கலாம். பொறுமையா பாருங்க நண்பர்களே. நான் பேசுறத விட வந்து என் வீடியோ ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கு ஈஸியா வந்து புரியும். நம்ம வீடியோ பார்த்துட்டு நீங்களும் வந்து ஈஸியா வந்து கத்துக்குங்க. பிளவுஸ் முடிய போகுது.
எக்ஸ்ட்ரா டைல் வந்து 3 டைல் போட்டுங்க. நான் பேசுறத விட என் வீடியோ பொறுமையா பார்த்தாலே நீங்க ஈஸியா கத்துக்கலாம்.